சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி 10வது வீட்டுக்கு வரார். கடந்த ஒரு வருடம் 9வது வீட்டில் இருந்தார். நிறைய பாக்கியங்களை வாரி வழங்கியிருந்தாலும் இந்த 10வது வீடு குரு பகவானுக்கு ஒரு நல்ல வீடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ லக்னம்னு சொல்லக்கூடியது மேசம். அந்த வீட்டில் இருந்து 10வது வீடு மகர வீடு. மகர வீட்டில் குரு பகவான் நீசமாவார். அதனால தான் 10ல் குரு பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவின்னு சொல்லக்கூடிய விஷயம் 4ஆம் பாவம். அப்போ 10வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4வது வீட்டை பார்க்கறதுனால பதவி கெட்டு போயிடும். அப்போ குரு பகவான் ஒரு பலமாக இல்லை அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. இது மற்றவங்களுக்கு ஜாதக ரீதியாக இருந்தால் சரி. ஆனால் நல்லபடி பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்தில் நாம் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கோச்சாரத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் விருத்தியாகும், பார்க்கக்கூடிய இடமும் விருத்தியாகும். 6, 8, 12 மறையும் போது மட்டும்தான் ஒரு பெரிய நன்மையான காரியங்களை எடுக்க முடியாது. ஆனாலும் குரு பார்வையின்